Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் விரும்பி கேட்ட வெண்பொங்கல் ரெசிபி, அதாவது நம்ம காலை சாப்பாட்டுக்கு பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறன்றதை காட்டுறேன். பெரும்பாலும் உங்கள் வீட்டில் என்ன நடக்கும், நீங்கள் பண்ணுற பொங்கலில் அந்த மிளகை குழந்தைங்க எடுத்து தனியாக வச்சிடறாங்க, அது போட்டு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லாமல் அந்த மிளகோட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்றது ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது, இந்த பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு காரமான சட்னி. நம்ம ரெகுலராக வீட்டில் தேங்காய் சட்னி அரைச்சாலே நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி சாம்பார் கூட. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு வேறு ஸ்டைலில் மல்லிகைலாம் போட்டு ஒரு தேங்காய் சட்னி சொல்லித்தரேன். இந்த பொங்கல், இந்த சாம்பார், இந்த சட்னி மூணு சேர்ந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். தேவையான பொருள் என்னென்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி. உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற டம்ளர் அளவு இருக்குல்ல, அதில் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட்டாக போடணும். அப்போ தான் பொங்கல் நல்லா கமகமன்னு இருக்கும். அடுத்து சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு, முழு மிளகு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து இந்த ஸ்பூன், இந்த எவ்வளோ சீரகம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக போடணுன்னா குறைச்சிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு நல்ல நெய் வேணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ஆனால் பொங்கலுக்கு வந்து நல்லா பொடி பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பதமான கத்தியில் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போது இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பை கழுவி பொங்கல் பண்ண போகலாம் வாங்க. இப்போ இந்த அரிசியையும் இந்த பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம். ஒரு 2 தடவை கழுவுனா போதும், ரொம்ப கழுவுன்னு அவசியம் கிடையாது, அந்த டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக. அரிசி பருப்பை கழுவுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சீரகத்தையும் மிளகையும் இந்த மாதிரி ஒரு இடி உரலில் போட்டுக்கோங்க. ஒருவேளை இடி உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக அடித்தா போதும். பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி குறைன்னு அடிச்சிருக்கேன். ஸோ இது என்ன வேணும், நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இப்போ இடிக்கும்போது அப்படி மணக்குது. இப்போ குக்கர் ஆன் பண்ணிட்டேன். நம்ம அரிசி பருப்பு கழுவி வச்சாச்சு. இஞ்சி கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. மிளகு நுணுக்கி வச்சுட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த தண்ணி அளவு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எடுத்தது 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வேணும். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வேணும். ஸோ மொத்தம் 7 டம்ளர் தண்ணி நான் இந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம நெய் ஊற்றிட்டு தாளிச்சிட்டு உடனே தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி, மொத்தம் 7 டம்ளர் தண்ணி. வாங்க சமைக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் சூடான உடனே எடுத்து வச்ச இஞ்சியை போட்டுருங்க. கூடவே கருவேப்பிலை லைட்டாக வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கின உடனே நம்ம நுணுக்கி வச்ச அந்த மிளகு சீரகம் அதையும் போட்டுருங்க. லைட்டாக, ரொம்ப வறுக்கணும் அவசியம் கிடையாது, லைட்டாக அந்த எண்ணெயில் மிளகு சீரகம் பட்டால் போதும், வீடு கமகமன் மணக்கும். இப்போ உடனே தண்ணி ஊற்றிடுங்க, ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கனாலும் கறியிடும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த நெய் இஞ்சி மிளகு சீரகம் காம்பினேஷன் இருக்குல்ல, அப்பா மணக்குது வீடே. நீங்கள் செஞ்சீங்கன்னா தெரியும், கமகமன் வாசம் அடிக்கும். 1 டம்ளர் ஊற்றினேன்னா மிச்சம் 6 டம்ளர் நான் ஊற்றிடுறேன். நீங்கள் அதே மாதிரி 7 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு கல் உப்பு. இந்த உப்பு வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பிரியாணி ரெசிபி எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். கொஞ்சம் கூட இருக்கே அப்படின்னு சாப்பாட்டில் சொல்லுவோம்ல, அதே அளவுக்கு தண்ணியில் கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி பருப்புலாம் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இப்போ டேஸ்ட் பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட இருக்குது. இப்போனா நம்ம அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறம் கரெக்டாகிடும். இப்போது உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பை போட்டுடலாம். கமகமன் மணக்குது. மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டேன். கரெக்டாக 4 விசில், ஃபுல் ஃபயர்லேயே 4 விசில் அடிக்கிறோம். 4 விசில் அடித்த உடனே ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க. ஸோ என்ன ஆகுனா, நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சதுக்கப்புறம் விசில் அடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
4 விசில் அடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கலாம். 7 நிமிஷம் நல்லா குழஞ்சி சூப்பராக வரப்போகுது. நம்ம அது இந்த கேப்லேயே கொஞ்சம் தேங்காய்லாம் வெட்டி துவையல் அரைச்சிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி விசில் அரைச்சிருச்சு. இப்போது ஒரு காரமான ஒரு துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சில்லு அளவு போதும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கிட்ட வந்து பாருங்கள், ஒரு தேங்காய் சில்லு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகா போடுறேன். மல்லி இலை கொஞ்சம், வெட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதான். இப்போ இதை பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், புளி, மல்லி இலை, கொஞ்சோண்டு கல் உப்பு. கண்டிப்பாக கல் உப்பு தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இந்த சட்னி வந்து தாளிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் போட்டிருக்க அந்த மல்லியில் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பசியை தூண்டும். அப்படி ஒரு அருமையான ரெசிபி இது. ஸோ நம்ம பொங்கல் ரெடி, எங்கள் வீட்டில் சாம்பார் ரெடி, இந்த சட்னி ரெடி. இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா? ஸோ குக்கர் விசில் ரெடி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆஹா, பார்த்தீங்களா நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ அதை லைட்டாக அப்படி கிண்டி விட்டுறீங்கன்னா நல்லா ஒன்று போல் நல்லா குழஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இது வந்து நேராக அப்படியே இஞ்சி போயிடும், அப்படியே வத்திரும். இப்போது சாம்பார் சட்னி ஊற்றி டேஸ்ட் பார்க்கலாம். இட்லி கொப்பரையிலேருந்து இட்லியை சூடாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த பொங்கலை குக்கரில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார். ஆக்சுவலாக வெண்பொங்கலுக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் போட்டிருப்பேன், டிஃபன் சாம்பார்னு சொல்லி. அதுதான் நல்லாயிருக்கும். அப்படியே சார் நீங்கள் மத்தியான சாப்பாடு சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இது நேற்று என் வீட்டில் மிஞ்சின சாம்பார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு குழம்பு காலியானாலும் அடுத்த குழம்பு வைப்பேன் என் ஒய்ஃபு. இப்போ நம்ம பரவாயில்ல, இந்த சாம்பார் நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு சட்னி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பார்க்க? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாண நாள், எனக்கும் கேமரா உமனுக்கும். காலைல என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி பொங்கல் பண்ணிடலாம், நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். என் ஒய்ஃப் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தவ வரும்போதே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது என்ன கிஃப்ட்டுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கிஃப்ட் எடு. கடைக்கு போயிட்டு வரும்போதே சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தது பாருங்கள், வடை. அதாவது பொங்கல் கூட சாம்பார் சட்னி வச்சு வடை சாப்பிட்றான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு சர்ப்ரைஸாக வடை வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா? சுட சுட சாம்பார் கூட அப்படியே இந்த சட்னியை தொட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆரம்பிப்போமா? தேங்க்யூ.